வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, தூதுவளை தழை பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் தான் இருந்தது இது. செடி கூட இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி பூச்சியாக இருந்ததுன்ட்டு வெட்டிட்டு சீக்கிரம் வந்துடும், துளுத்துரும். அதிலேருந்து நான் கொஞ்சம் நல்ல தழையெல்லாம் பொரிச்சுக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் பொரிச்சிட்டேன். மீதியெல்லாம் கொஞ்சம் பூச்சியாக இருந்தது. அது இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரசத்துக்கு ரசம்னு சொல்லலாம், சூப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கிறணும். இவ்வளோ மிளகு தேவையில்லை, சும்மா கொஞ்சம் இவ்வளோ போதும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போதும். சீரகம், ஒரு கட்டை பூண்டு, ஒரு பச்சை மிளகா போதுங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு மல்லி, கொஞ்சம் மல்லி, ஒரே ஒரு தக்காளி. இது இது எல்லாத்தையுமே எண்ணெயில் எல்லாத்தையுமே வணக்கணும். மிளகு, ஜீரகம், பூண்டு, மல்லி, வெங்காயம், மிளகா, இந்த தழை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கிடணும். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். புளி இல்லைனாலே இது நல்லா தான் இருக்கும். தக்காளி நல்லா பழமாக இருந்ததா ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும். சூப்பு மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா வணக்கி மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து, அதில் தாளிக்கிறதுல கூட வேணுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையே இல்லை. அப்படியே இந்த ரசத்தை உள்ளே ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சுட சாப்பாட்டுக்கு சளி கிளியெல்லாம் பறந்து போயிடும். அதான் இன்றைக்கி வைக்க போகிறோம் நம்ம தூதுவளை ரசம். அதுக்கப்புறம் கீரை பொரியல். கீரை பொன்னாங்கண்ணி கீரை பாருங்க, நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணல இன்னும். க்ளீன் பண்ணி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், தூதுவளை ரசம். இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.